வெல்கம் டு டேரமாஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து ஈவினிங் தான் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா கோதுமை ஹல்வா. இன்னைக்கு சத்யநாராயணனுக்கும் ஸ்பெஷலு, அதே மாதிரி ஈஸ்வரருக்கும் ஸ்பெஷல். அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் வாங்கம்மா. இப்போ கோதுமை ஹல்வாக்கு எது தேவைன்னா, நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு கோதுமை, அதே அளவு சர்க்கரை, ஒரு இதில் அரை அளவு நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், இவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ ஒரு கனமான ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாமா. ஃபர்ஸ்ட் நெய் காஞ்சிச்சுமா. முந்திரி சவுக்கணுன்ட்டு கிடையாது. நான் இந்த கப்பில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கோதுமையும் போட்டுடலாம். இது சிம்மிலேயே கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகணுமா. ஃபர்ஸ்ட் இப்படி உதிரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெய் வெளியே விட்டுடும். இது கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகணும். நல்லா ப்ரௌனா வரணும் வாசனை. அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ரோஸ்ட் ஆகணுமா. இன்னும் ரோஸ்ட் ஆகல, ஹாஃப் கூட ஆகல. சிம்மில் இது ஒரு 15-20 மினிட்ஸ் மேலே ஆகும். நம்ம சிம்லியே இப்படி தொழவிட்டே இருந்தோம்னா அதை பாருங்க, அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் நெய் கொஞ்சம் விட்டுடுச்சு. இது இன்னும் ரோஸ்ட் ஆகணுமா, நல்லா ப்ரௌன் ஆகணும். சிம்ல கரெக்டா வந்துட்டே இருக்குது பாருங்க. நம்ம முந்திரியும் கரெக்டா அதே சவுந்து வந்துடும், சரியா போயிடும். இது சவுர்ட்டோம் கொஞ்சம். இன்னும் சிம்ல தான் வைக்கணும், ஹைல வைக்க முடியாது. இதுதான் ஒரு கொஞ்சம் கிட்ட இருந்து அதை ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஃபுல்லா. அப்போ கரெக்டா இருக்கும். இது ரோஸ்ட் ஆகட்டுமா. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். டோட்டலா ஒரு ½ அன் ஹவர் எடுத்துக்கோமா இது பண்றதுக்கு. பட் அப்பதானே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்லோ இருந்தா கூட. இந்த பாருங்க, அது கலரே சேஞ்ச் ஆயிட்டு ஸ்மெல் நல்லா வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க. கரெக்டா அப்படியே எல்லாமே ஈவனா. நம்ம அப்படியே முந்திரி போட்டோம், முந்திரி கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கரெக்டா ரோஸ்ட் ஆகி வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல ஆயிடுச்சுமா. ஈஸி. இது சவுந்துருச்சுன்னா 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுமா. இப்ப வந்து ஒரு கப்பு பச்சை தண்ணி தான்மா இதுக்கு. தண்ணி சுண்டிடுச்சுமா. இப்ப அப்படியே சுகர் ஒரு கப்பு. சுகர் போட்டுட்டோம்னா ஒரே ஒரு இந்தம்மா. இப்போ நம்ம அந்த ஏலக்காய் கொஞ்சம் போட்டுடலாமா. முடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் சும்மா ஒரு ஸ்பூன் மேலே மட்டும் நெய், அரை கப்பு நெய், அரையிலேருந்து முக்கால் வரைக்கும் வருமா ஒரு கப்புக்கு. நீங்கள் கொஞ்சம் நெய் பாதி எண்ணெய் பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி. நிறுத்திட்டோம். ரெடிமா கோதுமை ஹல்வா.